ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நியூ டே, நியூ ஹோப், புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை, அறிவுறுத்துதலை, நாம் நடக்க வேண்டிய வழிகளை, கடைப்பிடிக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்து வருகிறார். ஆமேன். எத்தனை பேர் அதை நீங்கள் தியானித்து இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், யோசிக்கிறேன். தேவ பிள்ளையில் அந்த ஓய்வு நாளில் அதை திரும்ப திரும்ப கேளுங்க. ஆமேன். அநேக காரியங்களை, முக்கியமாக நாம் வாழ வேண்டிய, நாம் இருக்க வேண்டிய பரிசுத்த ஜீவியத்துக்கு வேண்டிய காரியங்களை ஆவியை நம்மோடு பேசுகிறார் அல்லவா. ஆமேன். இன்றைக்கு கூட ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவராகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு எவ்வளவு அழகாய் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்துவங்களும் அவைகளினால நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாருங்களேன். அப்போ இச்சையினா உலகத்துக்கு உண்டாக கேட்டுக்கு நீங்கள நான் தப்புனோம். இந்த பொது மொழிபெயர்ப்பில் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவ பிள்ளைகள், தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகத்தை விட்டு விலகியோடி. ரொம்ப அழகா இருக்க பாருங்க. தீய நாட்டத்தால், சீரழிந்துள்ள தீய நோக்கத்தால், இச்சையினால இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பயங்கரமா இச்சையான காரியங்க. அதனால உலகம் என்ன பண்ணுறா, சீரழிந்திருக்கு. தெய்வ பிள்ளையில இங்க வசனம் சொல்ல, உலகத்துள்ளான கேட்டுக்கு இந்த இச்சையினால உலகமே பாழாக்கப்பட்டிருக்குது. இப்போ இல்லைங்க, ஆதியில துவங்கி அன்னைக்கு ஏவாள் அந்த பழத்தை இச்சித்ததுனால அவன் தேவ மகிமை எழுந்து போனான். ஆதாம் தேவ மகிமை எழுந்து போனான். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. தமது சாயலாக, தமது ரூபத்தின்படி ஆண்டவர் அற்புதமாய் அவளை உருவாக்கி ஆதாம் ஏவாளுக்கு வேண்டிய அத்தனை மரம், செடி, புல் பூண்டுகள், ஒரு நல்ல அட்மாஸ்பியரை 5 நாட்கள் அற்புதமாக உண்டாக்கி தேவனோடு சஞ்சரித்து உலாவி ஆண்டவரோடு கூட வாழ வேண்டிய நபர்கள் அந்த இச்சையினால் தேவ பிள்ளைகளை தேவ மகிமையை இழந்து தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க அல்லவா, சாபத்துக்கு உட்பட்டார் அல்லவா. இன்னைக்கு ஆவியா நம்மோடு பேசுகிறாரு. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. தெய்வ பிள்ளையில நீங்களா தப்பி ஓடி வேண்டும், தப்பவிக்க வேண்டும். தீய நாட்டத்தால் சீரழிந்து உலகத்தை விட்டு விலகி ஓடி. ஆமே. அன்னைக்கு லோத்தினுடைய மனைவி வேகமாக ஓட வேண்டிய நேரத்தில் ஓடு போகாம தான் அவன் திரும்பி பார்த்தான். எப்படி தான் இருக்குது பார்க்குறான்னு உப்பு தூணால் ஆக்கிட்டா. தேவ பிள்ளையில இன்னைக்கு விலகி ஓட வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? நம்மளை கவர்ந்து இழுக்கிறது தான், ஆசையை காட்டி. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், இந்த சின்ன பிள்ளைங்க முட்டை விடுவாங்க தெரியுமா, பபுள்ஸ். பார்க்குறதுக்கு அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதை எடுத்து கையில் பிடிக்க முடியுமா? ஒரு ஃப்ராக்ஷனாக மூமெண்ட், அவ்வளோதான், அது உடஞ்சிடும். அதை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், கலர் கலராக இருக்கும், அழகாக ஒரு பலூன், ஒரு அப்படியே கண்ணாடி குடுவை போல் இருக்கும். இன்றைக்கி மாயையான உலகத்தில் தான் நீங்கள் என்ன வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கு நீங்கள் தப்பித்து ஆக வேண்டும். நாமே அதில் சிக்கி கொள்ளக்கூடாது. அதனால தான் 2026 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு உலகத்துக்கு வந்து அந்த இச்சையிலிருந்து, பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி அவர் ரத்தத்தினால் கழுவி ஆமேன் இன்னைக்கு அவருடைய பிள்ளையாக வச்சிருக்கிறார். ஆமேன். தேவ பிள்ளையில அவர் நமக்காக ஆயத்த பண்ணியிருக்கிற இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நீங்களாம் நான் போய் உங்களுக்காக நான் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த ஆமேன் நித்தியத்தை அடைய வேண்டுமானால் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட இச்சைகளுக்கு நாங்கள் விலகி வாழ்ந்துதானே ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையில இங்கே சொல்லிட்டு திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. திவ்ய சுவாபம் அப்படின்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இறைத்தன்மையுள்ள பங்கு பெறுங்கள். ஆமேனா? அப்படின்னா இறைவனுக்குள்ள, ஆண்டவருக்குள்ள அந்த சுவாபம், ஆண்டவருக்குள்ளே இருக்க அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்களே நான் தரித்து கொள்ளணும். சிம்பிளாக சொல்கிறேன், உலகத்தின் இச்சைகளை விளக்கிட்டு ஆண்டுடைய குணாதிசயங்களை, கேரக்டரிஸ்டிக்ஸை நான் பற்றி கொள்ளும்போது நம்ம நிச்சயமாக சொல்கிறேன், உலகத்திலே ஆசீர்வாதமாக இருப்போம்,
இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு. அவர் வருகையில் நல்லது உண்மை உத்தமான ஊழியக்காரனே வா, என் ராஜ்யத்துக்குள் பிரவேசி அப்படி சொல்ற அப்ரிசியேஷனை கத்த கொடுப்பார். ஆமே. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. திவ்ய சுவாபத்தை ஆண்டவரே, அந்த திவ்ய சுவாபம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அந்த திவ்ய சுவாபத்தை அப்படின்னா ஆண்டவரே உமக்குள்ள இருக்கிற அந்த குணாதிசயம், அந்த சுவாபம் உங்களை போல அன்புள்ளவர்களா, உங்களை போல பொறுமையுள்ளவர்களா, உங்களை போல ஆண்டவரை பரிசுத்தம் உள்ளவர்களாக நாங்கள் காண எங்களுக்கு உதவிச்சிங்கப்பா. அதுக்கு எதிராக இருக்கிற ஆண்டவரே எல்லா இச்சையான காரியத்துக்கு விட்டு விலகி ஓட நீங்கள் கிருபைச்சிங்கப்பா. நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளும். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவிச்சு இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். கிருபை ஒப்புக்கொள்கிறார் இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே. ஆமென். இச்சைக்கு விலகி திவ்ய சுவாபத்தை நாடுவோம். God bless you.